நான் நினைக்கிறேன், நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, ஒரு சில அதிகாரிகள் மேலிடத்துல இருந்துக்கிட்டு, முதலமைச்சருக்கு போற வேண்டிய செய்திகளை தடுத்து நிறுத்துறாங்களோ அப்படின்ற அந்த டவுட் எனக்கு இருக்கு. 1. 2வது டவுட் வந்து தவறான நம்பிக்கையை குடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு. களத்தில கிட்டத்தட்ட இந்த போராட்டம் செய்பவர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, 10லருந்து 13,00,000 பேர அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அரசு ஊழியர்கள் ஒண்டி நான் சொல்றேன். கண்டிப்பா இது மிகப்பெரிய தாக்கம். நான் சொல்றேன் இந்த 10லருந்து 15,00,000 ஓட்டுன்றது வந்து ஆட்சியை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது. இவர்கள் யாரும் போய் புதுசா வந்த விஜய் பின்னாடி போயிட்டு தாவேக்கான்லாம் ஓட்டு போடுறவங்க கிடையாது. இவர்களை பொறுத்தவரையிலும் உன் கொள்கை என்ன? உன் கோட்பாடு என்ன? அரசு வேலையை நீ எப்படி அதிகம் பண்ண போற? இதில ஒரு சிலர் கருப்பாடுகள் இருக்கும். லஞ்ச லாவணிய வாங்கிட்டு இத பத்தி கடந்து போறது. ஆனா எல்லாரையும் நான் அந்த அந்த வட்டத்துக்குள்ள நான் போய் சேர்க்கல. அது வேற, இது வேற. இது அவர்களோட வாழ்வாதார பிரச்சனை. ஏன் சம்பளம் குடுக்குறதுல என்ன பிரச்சனை? ஆனா லஞ்சம் ஒண்டி அளவே இல்லாம போகுது எல்லா துறையிலயும். அதை தட்டி கேட்கறதுக்கோ, அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கோ இந்த காவல்துறை வர்றதே கிடையாது.